2025 Yamaha HiRX 155 அதை நீங்கள் வாங்கலாமா வேணாமன்றதை சிம்பிளாக ப்ரோ அண்ட் கான்ஸை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது நிறைய பேர் வந்து ரிவ்யூக்காக கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Yamaha HiRX இதில் ப்ளஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோடைய லுக்கு தான். இதில் லுக்கில் நான் ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி சப்ஜெக்டிவ் சொன்னாலும் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோடைய இந்த விங்லெட்டு, அந்த பார்க்குற லுக்கை பாருங்களேன். பழைய ஸ்கூட்டி டைப்புன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா ஒரு அழகாக ஸ்போர்ட்டி டைப்பில் ஒரு பைக் வருதுன்னு தான் சொல்கிறாங்க லாங்கில் இருக்கிறவங்க. ஸ்கூட்டி வருதுன்னே சொல்லலை. ஏன்னா அப்பேற்பட்ட லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோடைய லுக்கு அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ்க்கு குறையே இல்லை. அந்த லுக்கு பல புது வண்டினாலும் கிடையாது. நீங்கள் தொடச்சி வச்சாலும் அப்படி தான் இருக்கும். சரி, மேட்டருக்குள்ள வருவோம். இது வந்து லுக்கில் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இதோடைய லுக்கு கொடுத்துருக்காங்க. 155cc தான் இது. லிக்விட் கூல்டு இன்ஜின் 4 ஸ்ட்ரோக் SOSC செட்டப்பில் தான் இது வருது. இது R15 இன்ஜினே இருந்தாலும் ஸ்லைட்லி பவர் கம்மி. 15 PS 8000 RPMலையும் 13.9 Nm டார்க் 6500 RPMலையும் ரிலீஸ் பண்ணோம். இது சேஃப்டி ஃபியூச்சருக்கு சிங்கிள் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய கீ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்மார்ட் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னடா ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீயை வந்து ஓப்பன் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அதை வச்சு கிட்ட போனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம், பெட்ரோல் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாமே அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது உங்களுக்கு வந்து ப்ளூடூத் சப்போர்ட்டோட தான் வரும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்குது. சேம் R15 இன்ஜின் இருக்கிறனால உங்களுக்கு இதில் ஸ்மூத்னஸ்ஸு, அதுக்கப்புறம் டாப் எண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 90லேருந்து 100 வந்து க்ரூஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் மைலேஜ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 45 வரை மேக்ஸிமம் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஏன் அதை அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 35 to 45ன்றது மாறி உங்களுக்கு கிடைக்கும் ஓட்டுற ஸ்டைலை பொறுத்து. இன்னொரு ப்ளஸ் இதோடைய வெயிட் வந்து கம்மி தான். 126 தான் கர்வ் வெயிட் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி தான் வைப்ரேஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா உண்மையிலே நல்லா தான் இருக்குது இந்த வெஹிக்கிள். சரி, வாங்கிக்கலாமா எல்லாமே நல்லாவே சொல்கிறீங்கன்னா சேம் எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி தான். இப்போ தான் நெகட்டிவ்க்குள்ளவே போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நெகட்டிவை பார்ப்போம். அப்புறம் நீங்கள் வாங்கலாமா வேணாமா இந்த 2025ன்றதை பார்க்கலாம். அதில் முதல் நெகட்டிவாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடைய பெட்ரோல் கெப்பாசிட்டி தான். வெறும் 5.5 லிட்டர் தான் கெப்பாசிட்டி தராங்க. 5 லிட்டர்னா அது வந்து ரிசர்வ்லேயே வந்து மினிமம் 1-2 லிட்டர் இருக்கணும். ஏன்னா FI இன்ஜின்னால. ஸோ அப்போ நீங்கள் எப்பப்போ ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துக்கோங்க. நீங்கள் கண்டினியூவாக ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் லாங் ட்ரைவெலாம் இதை எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால். நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி காமனாக இந்த வண்டியில் இஷ்யூன்னு சொல்கிறது வந்து இதுடைய சஸ்பென்ஷன் தான். நான் ஓட்டி பார்த்தேன், உண்மையிலே ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஹைவேக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் சிட்டிக்குள்ளே தான் ஸ்கூட்டி வாங்கி மோஸ்ட்லி சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஹார்டாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ நிறைய வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஓட்டுறதா இருந்தால் ஓகே, ஓரளவு உங்களுக்கு சமாளிக்கலாம். ஆனால் இதே ஸ்டாக்கில் வர்றது ரொம்ப ஹார்டாக இருக்குது. மொத்த பெயின் உடம்புக்குள்ளே வருது. அதே மாதிரி ஃபேமிலிக்கு சூட் ஆகுமானா இதுவும் ஒரு கேள்விக்குறி. ஏன்னா பின்னாடி வந்து சீட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. பில்லியெல்லாம் கூப்பிட்டு போய் உக்காந்து பார்த்து இந்த வண்டியை வாங்குங்க. ஸோ ஓவராலாக இந்த வண்டியை வாங்கலாமா கேட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன ப்ளஸ் அண்ட் கான் எல்லாத்தையும் யோசித்து இந்த வண்டியை சூஸ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் மறக்காமல் போய் பாருங்கள். என்னுடைய சஜஷன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் காலேஜ் தான் போகிற பசங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் சூப்பரான வெஹிக்கிள் தான் வாங்கலாம். ஃபேமிலிக்கு ஒரு கேள்விக்குறி தான் சொல்லணும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.